Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவன் யூஸ் பண்ணாமல் நார்மலாக குக்கரில் சூப்பரான ஒரு காஃபி கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை போடுறேன். இந்த முட்டையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இது போடாமையே அந்த காஃபி ஃப்ளேவரில் இந்த கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க வெனிலா எசன்ஸ். ஓகே, இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முட்டையோட கலரை வந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இதிலே சேர்த்துக்குங்க சுகர். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1.5 கப்பு மாவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. 3/4 கப் அளவுக்கு சுகர், சேம் அதே அளவில் எண்ணெய் சேர்க்கணும். 3/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்க்குறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர் இருக்கிற ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா, நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ், இந்த மாதிரி சைஸில் எல்லா வீட்லேயும் அநேகமாக இருக்கும். அந்த கிளாஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்குது. ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் கப் இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே சேம் அந்த கிளாஸ்லேயே அளந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம காஃபி பவுடர் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணுறது காஃபி கேக். இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நம்ம சேர்க்கணும். ஒரு 1.5 கப் அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்க்குறேன். இதை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம மாவு ஆட் பண்ணோம். மைதா இல்லைனா கோதுமை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலித்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நார்மலாக கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது மாவை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நான் பேலன்ஸ் இருக்க அந்த கொஞ்சமாகவே இதில் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். முட்டை, இந்த காஃபி பவுடர்லாம் போட்டு நம்ம பீட் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா மாவு போட்டு ரொம்ப ஓவராக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது இந்த பேட்டர். ஸோ நான் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாலை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாகவே நான் பால் சேர்க்குறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேக் பேட்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாவே வரும் உங்களுக்கு. கேக் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா கேக் சாஃப்டாக வரும்னா, இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு நடுவில் ஒரு கட் கொடுங்க. அதாவது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக வரும். மாவு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டா கேக் வந்து ஹார்டாகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த காஃபி கேக்கை நம்ம இன்றைக்கி குக்கரில் தானே பண்ண போகிறோம். நான் குக்கரில் வந்து ஆல்ரெடி நல்லா எண்ணெய் போட்டு கிரேஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை இதில் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் டூத் பிக் இருந்துச்சுன்னா அது போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த பேட்டரில் சுற்றி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நடுவில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது எல்லாமே உடஞ்சி ஈவனாக உங்களுக்கு வரும் கேக்கு. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். விசில் போட வேணாம். ஆல்ரெடி ஒரு பழைய தவாவை வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. அந்த தவா வந்து நல்லா சூடாகிட்ருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம குக்கரை வச்சிடலாம். அதுக்கு மேலே இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக்கிங் டைமை பொறுத்த வரைக்கும் 40 நிமிஷத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த பாத்திரத்தை பொறுத்து டைம் வந்து டிஃபர் ஆகும். எனக்கு கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு இது பேக் பண்ணி வரத்துக்கு. 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் கூட பண்ண வேணாம் குக்கரை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சூடாக இருக்கும்போது நீங்கள் டீமோல்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் உடஞ்சி போயிடும் கேக்கு. நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக கேக் வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம காஃபி கேக்.
இந்த கேக்கை வந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் டெக்கரேஷன் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, கேக்கை வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் நல்லா இந்த மாதிரி கையை மேலே வச்சு பார்த்து கட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து கட் பண்ணிக்கிங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ் அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டூத் பிக்கால் நல்லா ஃபுல்லாக குத்தி விட்டுக்குங்க. அப்புறமா சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணும்போது அந்த சிரப் வந்து உள்ளே நல்லா போயிட்டு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதில் நான் அப்ளை பண்ணியிருக்க அந்த விப்பிங் க்ரீம், சாக்லேட் விப்பிங் க்ரீம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதுவும் ரொம்ப ஈஸியாக நார்மலாக கிடைக்கிற சாக்லேட் க்ரீம் பிஸ்கட்டை வச்சு தான் இந்த விப்பிங் க்ரீம் நான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் என்னென்னா, உங்கள் வீட்டில் ஓல்டு கிரெடிட் கார்டோ இல்லை விசிட்டிங் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி விட்டே வாங்க. நார்மலாக எல்லார் வீட்லேயும் அந்த பேக்கிங் டூல்ஸ் வந்து இருக்காது. பேக்கிங் டூல்ஸ் இருக்கிறவங்க ஈக்குவலாக லெவல் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த டிப்பு. இந்த மாதிரி ஒரு கார்டை வச்சு நல்லா ஃபுல்லாக சுற்றி விட்டே வந்தால் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிங்க. நான் இதுக்கு மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரோசஸ் அது வந்து விப்பிங் க்ரீமோ ஒரு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் ஒரு பிஸ்கட்டில் செஞ்ச அந்த ஃப்ளவர் தான் அது. ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நல்லா இருந்தது. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காத செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். காஃபி ஃப்ளேவரோட இந்த கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். கட் பண்ணியும் ஆச்சு. கேக்கும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் காஃபி கேக்கை குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.